32 பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் பாருங்க, ஒரு பொண்ணை ஒரு மீனவ ஆள் வந்து கழுத்தை வெட்டி 12th படிக்கிற பொண்ணை கொன்னது. சென்னையில் ஒரு ஆட்டோக்கார் பெண்கள்கிட்ட அப்யூஸ் பண்ணுது. அதே சிவகங்கையில் பாருங்க, அதே ஒரு பொண்ணை மர்டர் பண்ணது. கோயம்புத்தூர் மர்டர், ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணது. செங்கல்பட்டில் இப்போ ரீசெண்டாக ஒரு மதுரை வாயில நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்தது ட்ரக் சாப்பிட்டு ஒரு பொண்ணை ரேப் பண்ணது. ஸோ அது மாதிரி திருச்சியிலேருந்து ஒரு பொண்ணு 3 நாட்களுக்கு முன்னாடி சென்னை போயிருக்காங்க, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக, அவங்கள ரேப் பண்ணது. தூத்துக்குடி இந்த விளாத்திக்குளம் இஷ்யூ. ஸோ தென்காசியில் பார்த்தீங்கன்னா மர்டர் ஆஃப் ஃபார்மரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்க ஒரு போலீஸ் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை கொடுக்குறாரு, செக்ஷுவல் அபியூஸ் பண்றாரு. ஸோ இது மாதிரி தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ, யாரெல்லாம் மக்களுடைய குரலாக இருக்க வேண்டுமோ, அவர்கள் மக்களுடைய பாதுகாப்பையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் பறிக்கிறார்கள் என்பது தமிழகத்துடைய மிகப்பெரிய ஒரு வேதனை. இன்றைக்கு சட்டம் சரியாக இருந்திருந்தால், முதலமைச்சர் சரியாக இருந்திருந்தால், பெண்களுக்கு பாதுகாப்பு சரியாக இருந்தால், காவல்துறை சரியாக இருந்திருந்தால், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சரியாக இருந்திருந்தால் தமிழகம் சரியாக இருந்திருக்கும். இன்றைக்கு அவர்களெல்லாம் இல்லாமல் போனதால் தான் தமிழ்நாடு கெட்டு சீரழிந்து, பெண்களுக்கு இன்றைக்கு யாராவது தமிழ்நாட்டுக்குள்ளே கால் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தமிழகத்தில் பெண்களுக்கு வாழ்வதற்கு மூச்சு விடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாத நிலை வந்து கொண்டிருக்கிறது. யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்ற நிலைமை தமிழகத்தில் வந்திருக்கு. அப்படின்னா பாருங்க, நாளுக்கு நாள் டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு பாலியல் துன்புறுத்தல், 2 வயசு குழந்தைய ரேப் பண்றது, எவ்வளவு கெட்டு போயிருக்கு தமிழ்நாடு. இதெல்லாம் ஏவிபி ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது.